என் பிள்ளைக்காக வேண்டி ஆசையா நான் உடை வாங்கிட்டு வந்தேன். அதை உடுத்தினா உடுத்திட்டு காட்டாம ஓடிட்டா அதை ரசிக்க வேண்டும் என்று என் மனம் விரும்பியது. அதனால் என் குழந்தையை ஓடோடி பிடித்துக் கொண்டு என் முன்னால் நிறுத்தி நான் ரசித்தேன் என்று அந்த தாய் சொல்லுகிற பொழுது, எல்லா தாய்க்கும் தகப்பனுக்கும் இந்த ஆசை உண்டா இல்லையா? இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவன் ஜடம், இல்லை என்றால் அவன் ஜடம். இருக்க வேண்டும். எல்லா தாய்க்கும் தகப்பனுக்கு இருக்கணும். ஆனா நம்ம படிச்ச ரப்புல் ஆலமீன் எவ்வளவு ஆசையா இருக்கிறான், என்கிட்ட காட்டுறானேன்னு சொல்லிக்கிட்டு அப்படி காட்டும் பொழுது, அல்லாஹ் முன்னிலையில் அந்த ஆடையை உடுத்திக்கிட்டு நிற்கும் பொழுது, யாரெல்லாம் நீ தான் கொடுத்தான்னு சொல்லி புகழும் பொழுது, அல்லாஹ் நம்ம வேலையை விட்டுருவானா? நம்மளை சும்மா விட்டுருவானா? என்னைக்காச்சும் ஆடை இல்லாம அணிஞ்சிருவானா? எத்தனை நபர்களை பார்த்த சுனாமியில ஒட்டு ஆடை இல்லாமல் அல்லாஹ் உருவி விட்டான். ஒட்டு ஆடை இல்லை. அவர்களுடைய ஜனங்கள் எல்லாம் போட்டு அள்ளி போட்டு மூடப்பட்டது. பார்த்தோமே, ரப்பு நம்மை காப்பாற்ற வேண்டும். யா அல்லாஹ், எங்களை மரணிக்கும் பொழுது கண்ணியமான ஆடையை உடுத்து என்று நாம் ஒவ்வொருவர்களும் கேட்க வேண்டும். கஃன் ஒரு துணியாக இருந்தாலும் கண்ணியமான ஆடையாக உடுத்த ரஹ்மானே, உடையற்றவனாக என்னை மரணிக்கவும் செய்து விடாது, உடையற்றவனாக நாளை மறுமையில் எழுப்பவும் செய்து விடாது. கேட்க வேண்டிய பிரார்த்தனை கேட்க வேண்டும். ஆனால் அதை கேட்காமலும் சிலர்களுக்கு அந்த கண்ணியமும் வாய்ப்பும் வழங்கப்படும். யாருக்கு தெரியுமா? ஒவ்வொரு ஆடையும் உடுத்தும் பொழுது யார் இந்த பிரார்த்தனையை செய்வார்களோ அவர்களை அல்லாஹ் ஒரு நாளும் ஆடையின்றி மரணிக்கவும் செய்ய மாட்டான். ஆடை இல்லாமல் நாளை மறுமையில் பலர்களுக்கு முன்னிலையில் அந்த அவுரத்தை காட்டவும் செய்துவிட மாட்டான். கண்ணியத்திற்குரிய பெருமக்கள், அப்ப நாம் ஆசைப்படணுமா இல்லையா? அப்ப நம்ம ஒவ்வொரு துவா ஓதணுமா இல்லையா? எத்தனை நபர்கள் நம்ம இந்த துவாவை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம், ஓதுறோம்? சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஓதனாலவா நம்ம பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த குழந்தையை அப்படி ஒரு ஆடையை உடுத்தினால் முதல்ல பள்ளிக்கு அழைச்சு வரணும். நம்மளும் ஆடை உடுத்தினா முதல்ல பள்ளிக்கு வரணும். வந்து 2 ரக்காத்து அல்லாஹ்வோட முன்னிலையில நின்று தொழுதோன்னு வைங்க, அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். நான் உடுத்திருக்கிற யா அல்லாஹ், நீ தான் கொடுத்தா, உனக்கு ரொம்ப நன்றி ரஹ்மானே. ஒரு மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவன் இறைவனுக்கு நன்றி செலுத்த மாட்டான் என்று சொன்ன மார்க்கம் இது. மனிதனுக்கு மனிதனே நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று போதித்தது எதனால்? அல்லாஹ்விற்கு மிக அருகதை உடையவனாக இவன் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தினால். கண்ணியத்திற்குரிய பெருமக்கள், அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அழகான ஆடைகளை நாம் பள்ளிகளுக்கு உடுத்த வேண்டும். பள்ளிக்கா வேண்டி, அல்லாஹ்வுக்கு தொழுறதுக்காக வேண்டி கண்ணியமான நாட்கள்ல கூட சுத்தமான ஆடையை உடுக்கலன்னு சொன்னா எந்த நாள்லங்க உடுக்க போறோம்? கல்யாணத்துக்கு போறது யாராச்சும் கசமின சட்டையை போட்டு போறாரா? கல்யாணத்துக்கு போற யாராச்சும் அப்படியே பீரோல மடிச்சு வச்சது அது அயன் பண்ணி இருக்கிறா இல்லையா, துவைச்சிருக்குதா இல்லையா, எதுவுமே பார்க்காம தூக்கி அப்படியே மாட்டிட்டு போய் அப்படியே போய் நிப்பாரா? நிக்கிறதுக்கு யாருக்காச்சும் மனசு வருமா? மனசு ரெண்டாவதுங்க, இவர் உறுப்பே செயல்படாது. மனைவி ஆசையாக ஒரு சட்டையை எடுத்து கையில் கொடுத்து இதை அணிந்து கொள்ளுங்கள், நீங்கள் திருமணத்திற்கு செல்லுகிறீர்கள் என்று வழங்கினால் கூட, என் மனைவி தானே கொடுக்கிறா, அவ சரியா தான் கொடுப்பாங்கிற எண்ணம் கூட நமக்கு இல்லை. அதை உடனே நம்ம திறந்து பார்க்கிறோம், எங்கேயாச்சும் சரியா அயன் பண்ணிருக்கா, எங்கேயாச்சும் கிழிஞ்சிருக்கா, கரெக்டா பார்த்து நமக்குள்ள சட்டை தானா, நமக்கு ஆகுதா, இவெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நம்ம அதை அணிஞ்சுக்கிட்டு போறோம். நடக்குதா இல்லையா? ஒவ்வொருவர்களும் அனுபவித்திருக்கிறோமா இல்லையா? பள்ளிக்கு வர சொல்ல யாராச்சும் அப்படி பார்த்திருக்கிறோமா? பார்த்தா உண்மையிலேயே பாக்கியசாலிகள். பள்ளிக்கு வர சொல்ல யாராவது அப்படி பார்த்திருக்கிறோமா? நான் என் இறை இல்லத்திற்கு செல்லுகிறேன், என் ரப்பிடத்தில் நான் செல்ல போகிறேன், அலங்கார ஆடையை நான் அணிய போகிறேன் என்று யார் அணிவார்கள் அவர்கள் பாக்கியசாலிகள். ஆடையில் கண்ணியம் இருக்கிறது. இறைவனை அருள்மறையில் இரு பொருள்களுடையதாக இருந்தாலும் மேலோட்டமான பொருளில் லிபாசு தக்வா ஸாலிக கைருன்னு சொல்லுவாங்க. தக்குவா என்கின்ற ஆடை மிகச் சிறந்த ஆடை என்பது அதன் மறைபொருள். இறைவனுக்காக நாம் அணிகிற ஆடையில் தக்குவா வருத்துவதாக இருக்க வேண்டும் என்பது அதனுடைய அடிப்படை பொருள். நம்ம ஒரு ஆடை அணின்னு சொன்னா அந்த ஆடை இறை அச்சத்தை வெறுக்கிறதா இருக்கணும். கேளிக்கையாவோ அல்லது விளையாட்டாவோ இல்ல வேற விதமாவோ இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னு சொன்னா அது தக்குவாவுடைய ஆடை கிடையாது. எங்கேயாச்சும் ஒரு ஆளு கண்ணியமான ஆடை உடுத்துட்டு போனா தக்குவாவுடைய ஆடைன்னு சுருக்கமா எப்படி விளங்கிக்கிறது? தக்குவாவுடைய ஆடைன்னு எப்படிங்க விளங்கிக்கிறது? தக்குவாவுடைய ஆடை சிறந்ததுன்னு சொல்றான். சரி, இது தக்குவாவுடைய ஆடை எப்படி விளங்கிக்கிறது? ஒரு விளங்கத்துக்கு நமக்கு வேணுமா இல்லையா? சுருக்கமா சொல்ல போனா அந்த ஆடையை உடுத்திருந்தோம்னு சொன்னா ஒரு குற்றத்தை துணிஞ்சு செய்ய முடியாதுங்க. ஒரு குற்றத்தை துணிந்து செய்ய முடியாது. செஞ்சா 4 பேரு கண்ணியமான ஆளா தெரியுறீங்க, இப்படி போய் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டுருவான்.
இதுக்கு டிப்டாப்பான பேட்டு கோட் ஷூட் போட்டவன் இல்லை. ஏன்னா அந்த கோட் ஷூட் கண்ணியமான ஆடை தான். அதை உடுத்து நம்ம இன்னைக்கு என்ன பாடு ரோட்ல சீரழியலான்னு நமக்கு தெரியும். நம்மளே பார்க்கிறோம், எத்தனையோ நாட்கள் பார்க்கிறோம், நிதர்சனமா டெய்லி நடக்கதான் செய்யுது. அப்ப அது கண்ணிய தக்குவாவுடைய ஆடை கிடையாது. அது ஒரு சுத்தமான அழகான ஆடை, அதுல எந்த பிரச்சனை இல்லை. தக்குவாவுடைய ஆடை என்றால் என்ன? நாம் அதை அணிந்து கொண்டு துணிந்து எந்த தவறையும் செய்ய முடியாது. அதனாலதான் பெருமக்கள் என்ன செஞ்சாங்க, தொப்பிங்கிறத வச்சாங்க. இது பெரிய இஷ்யூவா போச்சு. தொப்பின்னா அது இஸ்லாத்தில் உள்ளதா இல்லையா, எதுக்குங்க அந்த வாதம் பிரச்சனை? நாளைக்கு அல்லாஹ் அதையே கேட்க போறான். இஸ்லாத்துல உள்ளதா சொல்லு, இல்லையா சொல்லு. கபர்ல அந்த கேள்வி, நாளைக்கு அந்த கேள்வியா? உன் தக்குவாவை வருத்துவதற்கு எந்த ஆடை உனக்கு பொருத்தமோ அதை நீ செய் என்று மார்க்கம் பணிக்கிறது. இது இஸ்லாத்துல உண்டா இல்லையா, கூடுமா கூடாதா, ஹதீஸ் இருக்கா இல்லையா, ஆயத்தை கொண்டு வா கொண்டு போ, இதெல்லாம் வாதமா? தேவையா? இதெல்லாம் நமக்கு அது தேவைதானா? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒருத்தன் தொப்பியை போட்டுட்டு என்னைக்காச்சும் ரோட்ல இருந்து சாராயம் குடிச்சான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தன் தொப்பியை போட்டு என்னைக்காச்சும் போய் விபச்சாரம் செஞ்சான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏழுமா? ஏழாது. தொப்பி அணிஞ்ச தொப்பியை கலட்டி பத்திரமா பாக்கெட்ல வச்சுட்டு அடிப்பான். அது நடக்குது. இஸ்லாமியன் குடிக்கலன்னு சொல்லல, ஹராமு தவறு செய்யக்கூடாது, தவிர்க்கப்பட வேண்டியது, ஹத்தடிக்க வேண்டிய விஷயம் தான். என்றாலும் ஒருத்தன் தொப்பியை போட்டுக்கிட்டு அப்படி கண்ணியமா பிஸ்மி சொல்லி யாரா குடிப்பானா? மாட்டான். தவறுன்னு தெரியும். அந்த தவறுக்கு இந்த ஆடை அருகதை அல்ல அப்படின்னு அவனுக்கு விளங்கி வச்சிருக்கிறான். போதை போடும் பொழுது கூட விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம தொழுகைக்கே நாம அதை அணியாம இருக்கிறோம். யோசிக்கணுமா இல்லையா? தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, தவறா நினைச்சுக்கிறாதீங்க. ஏதோ நான் சிலர்களை பார்த்தேன் சில சொல் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நான் சொல்றது, நான் உங்களோட பேசுறேன்னு வச்சுக்கோங்க. இது தக்குவாவுடைய உடையா இல்லையா? அந்த அடிப்படையில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, ஏராளமா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம வர்ற வாரத்தில் இன்ஷா அல்லாஹ் இருக்கு, அதுலயும் நாம சொல்லுவோம். ஏன்னா இது தேவையான விஷயங்கள் என்பதால், நம்ம அடிப்படை விஷயங்கள் என்பதால், நம்ம அறிவுக்கு புலப்பட வேண்டும் என்பதால். அப்போ ஒரு ஆடை, அழகான ஆடை, அலங்கார ஆடை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெண்ணை ஆடையை நீங்கள் உடுத்துங்க அப்படின்னாங்க. வெள்ளை ஆடையை உடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விருப்பமானது அப்படின்னாங்க. யார் யாரோ விரும்புறான்னு சொல்லிக்கிட்டு என்னென்ன ஆடையிலமா நம்ம உடுத்துறோமே, நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆடையை நம்ம விரும்பணுமா இல்லையா? அதுக்கு பெற்றோர்கள் சிறு பிராயத்திலேயே தன் குழந்தைகளுக்கு பழக்க வேண்டும். சிறு பிராயத்திலேயே பழக்க வேண்டும். எப்படின்னு சொன்னா, சின்ன பிள்ளையிலேயே நம்ம என்ன செய்யறோம், அந்த பிள்ளைக்கு பெருநா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா வசதி இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், ஒரு கொஞ்சம் வசதி தான் இருக்கு அப்படின்னா அது ஒன்றும் செய்யலாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் தான் கொடுக்க இயலும், அது ஒன்னா யூனிஃபார்மா எடுத்து கொடுத்துட்டேன்னு சொல்லலாம். ஆனா கொஞ்சம் வசதி உள்ள ஆளு அந்த புள்ள பேண்ட் ஷர்ட் போடுறான்னா போடட்டும், அதோட ஒரு வெள்ளை ஆடையை கொடுத்து இன்னைக்கு தொலைபோசல நீ இதை போட்டுக்கமான்னு சொல்லி ஏன் பழக்க கூடாது நம்ம குழந்தைகளை? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படி ஏராளமான நிகழ்வுகள் இருக்கிறது, அன்றாடம் நாம் செய்ய வேண்டியவைகள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் நாம தொடருவோம். இத்தோடு இதை நிறுத்திக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் ஒரு சின்ன தகவல், நமது பள்ளியுடைய வளர்ச்சி நிதிகளுக்காக வேண்டி நாசியமல் என்று சொல்லுகிற ஒரு முறையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அது இங்க பலவாறாக இருக்குது. நம்ம பள்ளியில் அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஒரு டோக்கனோட விலை 10 வெள்ளிகள் தான். அது ஒரு கூப்பனா வச்சிருக்கிறாங்க, 10 டோக்கன் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி. நீங்க தேவைனாலும் அது பிரியாணி கொடுக்குறாங்க, அது வேற. பிரியாணிங்க நம்ம வீட்டுல கூட சமைச்சிக்கலாம்னு சொல்லுங்களேன். நம்ம பள்ளிக்காக வேண்டி அந்த டொனேஷனை வழங்குறோம். நீங்க ஒரே ஒரு கூப்பன் வாங்குறதுனால வாங்கலாம், அல்லது 10 வாங்கி யாராச்சும் ஏழைகளுக்கு அவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருது அப்படி பகிர்ந்தும் கொடுக்கலாம். அவங்க சாப்பிட்டு போட்டுமே சதக்காவா போயிடும், பள்ளிக்கும் போயிட்டு ஒரு கல்ல 2 மாங்க மாதிரி பள்ளிக்கும் ஆகி போச்சு, ஏழைக்குன்னு போயிடும். அப்படி இதுகள் இருக்கு. அது நம்ம ஆபீஸ்ல அதனுடைய கூப்பன்கள் இருக்கிறது. தயவு செய்து பள்ளிகளுக்காக எவ்வளவோ நம்ம எதுக்கெல்லாம் செலவழிக்கிறோம், நீங்க பள்ளிக்கான்னு நினைச்சீங்க, ஆளுக்கு 1வது அட்லீஸ்ட் ஆக குறைஞ்சதுன்னு சொல்ற மாதிரி அது 1வது வாங்கிக்கங்க. வசதி உள்ளவங்க ஒரு 10 அல்ல கூடுதலா கூட நீங்க வாங்கலாம், அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்த விஷயம். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த இதுகள்ல ஒரு பள்ளிக்கு ஒரு விளக்கு அதன் மூலமாக பத்தினால் கூட நாளை கபூர் வெளிச்சமா இருக்கும், நாளை மஹ்ஷர்ல வெளிச்சத்தை வச்சிருப்போம். அது இந்த இதுல கூட இருக்கலாம். கண்ணியத்திற்குரிய பெருமக்கள், அந்த அடிப்படையில் அல்லாஹ் நம்மை
நல்லவர்களாக தூய்மையாளராக வாழ்வதற்கும் தூய்மையான முறையில் மரணிப்பதற்கும் நாளை மறுமையில் தூய்மையான முறையில் எழும்புவதற்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.